லிங்க முதிரை நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது உடலுக்கு நல்ல வெப்பத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஆக்சிஜனை நுரையீரலுக்கு சீரா போறதுக்கு வழிவகை செய்யும் அப்படின்னே சொல்லலாம். இந்த லிங்க முதிரையும் அதே மாதிரி தான். இந்த லிங்க முதிரை ஹீட் அதிகமா ஏற்படுத்தும். இதனால சப்போஸ் சிலருக்கு எதனால லங்ஸ்ல சளி தொல்லைகள் ஏற்படுது அப்படின்னா, ரொம்ப அதிகமா கூலிங் உடம்பா இருந்தது, இல்ல கிளைமேட் ரொம்ப கூலிங்கா இருந்ததுன்னா அவங்களுக்கு டக்குன்னு சளி, இருமல், தும்மல் இந்த மாதிரி சைனஸ் தொந்தரவுகள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த லிங்க முதிரையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது உடம்பு ஹீட் பண்ணி சைனஸ் தொந்தரவுகள் இல்லாம அந்த வெப்பத்தை அது ஸ்டேபிள் பண்ணி கொடுத்துரும். இதனால நுரையீரல்ல சளி தங்கி இதனால வேற ஏதாவது பெரிய பிரச்சனைகள் ஏற்படாம இந்த லிங்க முதிரை நமக்கு ஒரு டாக்டராவே பாதுகாப்பா இருக்கும். நம்மளோட இரு கைகளோட விரல்களையும் கோர்த்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டோட கட்டை விரலை மட்டும் ஸ்டாண்டிங்ல வச்சுக்கணும். இந்த முதிரை தான் லிங்க முதிரை. இந்த முதிரையை எடுத்துக்கும் போது பாடி நல்லா ஹீட் ஆகும். இதனால எவ்வளவு கூலிங்கான உடம்பா இருந்தாலும் சளி தொந்தரவுகள் இல்லாம அதை ஸ்டேபிள் பண்ணி நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையை கொடுக்கும்.